இதுல அதிசயமா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்க. லாஸ்டா அதர்வாதி இமைக்கா நொடிகள் ஒரு படத்துல பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன படம்ன்றது கூட நான் பார்க்கல. சம படம் இமைக்கா நொடிகள். சீட் எட்ஜர்ல. ஆனா பாஸ் நான் சொல்லட்டுமா, இதுல டூரிஸ்ட் ஃபேமிலியில அவ்வளவு படங்களுக்கு விஜய் ரெஃபரன்ஸ் வச்சு கூட எவனுமே வந்துட்டு போயிருந்தா இது எங்களால வச்சு இதுவால வச்சு கூட வந்துட்டு விஜய் ஃபேன் பாய் மாதிரி பெருசா போடல, எதுவும் இது பண்ணல. இதுவே அவன் அஜித் ஃபேன் பண்ணி தானத்துக்கு அவனுக்கு அவள்தான் அம்பாப்பா இப்போ போட்டு ஆட்டுத்தேமா அவனை இவர் தலை ரெஃபரன்ஸ் வச்சாலே வந்துருது. வந்துருவானுங்க. இல்ல அதான் சொல்றேன், இல்ல படம் பேரை வச்சு அதை வச்சு கூட இது பண்ணல. நம்ம ஃபேன் பேஸ் மெச்சூர்டா இது கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா அவன் ரெஃபரன்ஸ் வச்சு எந்த படம் ஓடுனது இல்லடா இது வரைக்கும். ஏன் கோட்டு இல்லையா? எங்க தலை கோட்ல இருந்துடுறா இல்லடா வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ரெஃபரன்ஸ் வைப்பான். மங்காத்தால வந்துட்டு கஜினி சூர்யா ரெஃபரன்ஸ் இருக்கும். வேலாயுதம் படமே ஓடும். மங்காத்தால எல்லா ரெஃபரன்ஸும் இருக்குடா, ரஜினில இருந்து விஜய்ல இருந்து எல்லா ரஜினி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சூர்யா தான் இருக்கும், விஜய் தான் இருக்கும். விஜய் படமே ஓடும். நம்ம வேலாயுதம் படம் ஓடும். காவலன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வேற விண்ணை காப்பான் சாங். ஆமா. ஆனா நம்ம ஆக்டர் ஸ்ரீகாந்த் வேற ஆக்டர் ஸ்ரீகாந்த் கேஸ்ல மாட்டன. ஆக்டர் ஸ்ரீகாந்த் தான் இவனா? ஆமா, நண்பன் பத்திர பானே அவனே தான். என்ன சின்ன கேஸ் ஆயிட்டான். அதனால ஸ்ட்ரெஸ்ல எதனா அடிச்சுட்டானா. அலெக்ஸ் தெலுங்கு ஃபேன்ஸ் எப்ப எதை ரசிப்பானுங்கன்னு தெரிய மாட்டேங்கிறான். சமைட்டு போல குபேரா தெலுங்குல இல்ல குபேரா உனக்கு அவன் வாய்ஸ் டப்பிங்ல பாரு கூட அங்க சரி தெலுங்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து சொல்லியிருந்தாப்புல அங்க நல்லா இருக்க டைலாக்லாம் புரியுதா, டைலாக் இதெல்லாம் நல்லா இருக்கு, அங்க பொறுமையா கூட இருந்தாலும் பாத்துறான், நாகரிகம் இருந்தாலும் பாத்துறானுங்க. இங்க நம்மளுக்கு வந்துட்டு ராஷ்மிகா நாகரிகம் இதெல்லாம் அதிக சீன்ஸ் எடுக்கிறதுனால தனுஷ் கம்மியா ஒரு சீனும் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது, சுகமா தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு போய்வா பாட்டுக்கெல்லாம் எடுத்துன்னு வர முடியல, அதனால நம்மள ஒட்டல கரெக்ட் ஆகல படம். ஆமா, ஆனா தமிழ் பெரிய ப்ரொமோஷன் கேட்டா தமிழ்ல ஆடியோல சொல்லவே தேவையில்லை. ஆமா, ஏய் இல்லடா இந்த படத்துல எந்த சாங்மே ஹிட் ஆகலடா, சாங் ப்ரமோஷனும் கிடைக்கல இந்த படத்துக்கு. போய்வா பாட்டு நல்ல பாட்டு தானே, படம் ஒழுங்கா தானே. இல்லடா நீ திருச்சிற்றம்பலம் பாத்திருக்கேன், எல்லா சாங்குமே ஹிட் படம் வரதுக்கு முன்னாடி. அது லவ் படம், அது நல்லா இருந்தது, ஹிட் ஆச்சு. இது ஃபீல் குட்டா கொண்டு போனா முடிஞ்சிட்டு மேட்ரு. ஆனா திருச்சிற்றம்பலம் எனக்கு இந்த அப்பா சென்டர்லாம் எங்க கண்டு ராயன் கூட அப்படிதான் சாங் எல்லாம் ஹிட் ராயன்ல. ஆம்பா ராயன் நான் செகண்ட் ஆஃப் உடுப்பா, நானும் தேட்டர் போய் தான் வந்தேன். திருச்சி திருச்சி லாஸ்டா தனுஷுக்கு எனக்கு பிடிச்ச படமே திருச்சிற்றம்பலம் தான். ஆனா அந்த படம் வர்றது முடிய எத்தனை பேர் கலெக்ஷன் தெரியுமா? வரும்போது நம்பிக்கையே இல்லடா அந்த படம் எல்லாம் ஓடாது, ஆனா அப்படியே மாத்தி சொல்ல முடியாது. கடைசி இட்லி கிடைச்சு மைட் பி சம் ஹிட் ஆகலாம் பயங்கரமா. தீபாவளி இதுக்கடுத்து தீபாவளி அப்படி இருக்கோம், இல்ல ஏதாவது நடுவுல ஏதாவது ஃபெஸ்டிவல் இருந்தா. இதுக்கப்புறம் எந்த படம் இல்லடா, இதுக்கப்புறம் பெரிய படம் கூலி இருக்குது, மதராசி இருக்கும், டிசம்பர் வேற ஏதாவது சூர்யா கருப்பு படம் அந்த கருப்பு படம் இல்ல, கருப்பு படம் படம் இருக்கு. எப்ப அது எப்ப தீபாவளி 3 பேர் ஆக்ஷன் சாவறானுங்க. கருப்பு சூர்யா கருப்பு மாரி செல்வராஜ் பைசன், அப்புறம் பிரதீப் ராணா டியூட். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா ஏதோ ஒரு படம் வேலைக்கு போயிடுவாங்க தெரியும், மாரி செல்வராஜ் வேலைக்கு போயிடுவான், ஜாதி படம் ஒரு படம் தள்ளி போயிடும். அதான் 2 படம் ஸ்கிரீன், ஆனா 3 படம் கூட இறங்கலாம். ஏன் அமரனுக்கு அப்புறம் 3 படம் வரல? வந்துச்சு 3 படம் வா. ஏன் இந்த பிரதர் தானே, பிரதர் லக்கி பாஸ்கர், ஆமா அமரன், இதுல லக்கி பாஸ்கரும் தமிழ். இன்னொரு மூவி வந்து கவினோட மூவி ஒண்ணு. அப்ப இந்த வாட்டி பூஜா ஹாலிடேஸ் படம் இல்லையா? பூஜா ஆமாடா, இல்ல பிளடி பக்கர்
அமரன் அமரன் பிரதர் அதான் 3 படம் ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப இதே மாதிரி தான் பண்ணுவோம். 3 படம் வந்துச்சு. ஆமா டயர் இல்ல, டயர் 1ல தான்டா 2 படம் வரும். டயர் 2ல 3 படம் வரும். ஏன் இப்போ நம்ம வந்துட்டு டயர் பண்ணா அந்த காலத்துல டயர் அந்த மாதிரிலாம் இல்ல. அப்பதான் ரஜினி கமல் ரியலா இருக்கும்போது விஜய் படம் வரும்போது விஷால் படம் வரல. இங்கதான் போக்கிரி தாமிரபரணி வச்சு அந்த மாதிரிதான் 3 படம் ஓடலாம் தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு ஸ்கிரீன் எல்லாம் இருக்குது என்கிட்ட. ஆனா பிக்கப்பா சரிஞ்சிடும். ஏதாவது ஒரு படம் ரொம்ப அடிவாங்க. பிரதர் பாத்தியா அதெல்லாம் வந்தாங்க, அதுதான் கூட தெரியல. பாட்டு மட்டும் தான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. மக்கா மிஷின் வேற என்ன ட்ரெண்ட் ஆயிடுச்சு? பிரதர் இல்லடா, பிளடி பர்கர் தான் இருக்குல்ல. பிரதர் கூட மக்கா மிஷின் பாட்டு இருக்குடா. பாட்டு கூட பிளடி பர்கர்லாம் பாட்டு கூட இல்ல. ஓடிடிலே பார்க்க முடியல பிளடி பர்கர். ப்ரோமோ நல்லா இருந்துச்சு. ஆனா கம்ப சுத்துனாங்க பாத்தியா ஓடிடி வந்த உடனே. எல்லாமே கவின் நல்லா வந்திருந்தான்டா. உள்ள ஸ்கூல்ல பூந்து யாரும் நடின்ட்டாங்க. எதுக்கு போல நல்லா நடிக்கணும்னு புரியும். டாடா நல்லா இருக்கும் ப்ரோ. டாடா சூப்பரா இருக்கும். யோசிச்சு பாத்தியா, தூக்கி போட்டு சாப்பிட்டு ராயா ஒண்ணும் இல்லாம மாட்டி இருக்கும் போது படம் கிட்டாரு கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி நினைச்சு பாத்தியா, பிச்சை எடுக்க விட்டாங்க. அதான் சொல்றேன், தமிழ்நாடு மக்கள் இனிமே இதை புரிஞ்சவன் ஹீரோ, புரியாதவன் பிச்சை எடுக்க. தமிழ்நாடு பத்தி நம்ம தெரியாதா? இல்ல, நம்ம தமிழ்நாடு எப்படி தெரியுமா, பேசும்போது லேட்டா பேசினாலும் கடைசியில சாப்பாடு தான் சாப்பிடுவேன். புரியுது? அந்த மாதிரிதான் இவனுக்கு யாரு தெரியுமா, ஹோட்டல்ல போயிட்டு ஐஸ் பிரியாணி ஆர்டர் பண்ணுவானுங்க. ஐஸ் பிரியாணி பழைய சோறு. புரியுதா? அதே மாதிரிதான் இவனுங்க. நீயே சொல்லு, ராயில ராயனோடு நடந்துச்சு. அவரே கடல் இல்லாத பாட்டை போட்டு வைப் பண்ணாங்க. அலெக்ஸா இன்னைக்கு வந்தேன். அதானே இல்ல நீ ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். எனக்கு பர்சனலா இன்வைட் பண்ணால வந்தேன். ஒரு நிமிஷம், இந்த காமெடி எல்லாம் கேட்டுக்க. காமெடிலாம் இல்லடா ப்ரோ. என்ன கவின் இல்ல ப்ரோ, கவின் படத்துல நீங்க ஹீரோ நடிக்கணும் ப்ரோ. கவின் செகண்ட் போட்டு யாரு நெல்சன் ஏதோ கிருஷ்ணகிரில ஏதோ இஷ்யூ ஆயிட்டு இருக்குது போல. அது நம்ம ஐடி விங்ல இருந்தே ஏதோ சொல்லிருக்காங்க போல. அதேதான் ப்ரோ, நான் கிருஷ்ணகிரில தான் பேசுறேன். இல்ல ஐடி விங் கிடையாது, மலங்கையில இருந்து. இல்ல நான் கிருஷ்ணகிரி ஐடி விங்ல இருந்து பேசுறேன் ப்ரோ. நான் தான் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டோட கிருஷ்ணகிரி சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டோட ஐடி விங் அமைப்பாளர் நான் தான். ஓகே. அது என்னன்னா, அவர் 15 நாளா கட்சியோட பேரை சொல்லிட்டு சுத்திட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறாரு. தளபதி பர்த்டே அன்னைக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும்ட்டு இங்கதான் பக்கம் தான் அவர் மாவட்டம் எல்லாம் நாங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்பதான் கிளம்பணும். கொஞ்ச நேரத்திலே அந்த மாதிரி நடந்திருக்கு. அவர் கத்தி எடுத்துட்டு தேவையில்லாம கூட வந்தவங்கள வெட்ட போயிருக்காரு. அவர் பிளான் நல்லா பண்ணிருக்காரு. அது இப்ப எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. மேட்டர் என்னன்னா, நம்ம 2025 இருக்கோம். இது இப்ப அவரே இப்ப எனக்கு பிளானே முக்கிய போட்டிருக்காரு. உண்மையில பிளான் எப்படி போனோம்னா கஷ்டமா தான். அப்போ வாக்காளராக தான் அந்த அடையாளத்தை கொடுத்ததுல இருந்து அப்போதுல எடுத்து பண்ணிருக்கோம். அதான் இந்த டிஎம்கே இது யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். டிஎம்கேயா இல்ல யாரு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இது சொல்லணும்னு அவசியம். இதெல்லாம் தான்ப்பா இது சொல்லணும். முனிராஜ் அவங்களுக்கு தேவை கண்டென்ட் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. யாரோ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா, அதான் நமக்கு ஆவாதம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கத்தி எடுத்துட்டு அவங்க கண்டென்ட் கொடுத்துட்டான். அது அவங்களோட அஜெண்டா என்னன்னா அவங்க சேனல் எல்லாம் போட்டு விட்டுருங்க. புரியுதுங்களா? அது ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுதான் அவங்களோட முதல் மோட்டிவ். நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ. நீங்க அப்படியே கொஞ்சம் அதை டேக் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ லைவா பண்ணிடலாம். எங்க போஸ்ட் கமெண்ட்ல போறேன் பாருங்க லிங்க். இல்ல நீங்க ஆல்ரெடி விஎஃப்என்ல கூட ஹரிஷ் ப்ரோ போட்டுக்கிட்டாரு போலனா. எதுப்பா அந்த லெட்டர் பேட் மாதிரி ஒன்னு போட்டிருக்காங்கல்ல. ஏய் நானும் போட்டிருக்கேன், அலெக்ஸும் போட்டிருக்கேன். நானே இப்பதான் பார்த்தேன். அவர் மாவட்டம் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாரு, இப்படிதான்ப்பா ஆயிடுச்சு. அது அவர் தான் ரிப்போர்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சுட்டாரு. அறிக்கை ரெடி பண்ணிட்டு அனுப்பிச்சுட்டாரு. அதை ட்ரெண்டிங் பண்ணி ஆகணும், உடனே எல்லா சேனலுக்கும் அனுப்பிச்சுடு அப்படின்னாரு.
நாங்கெல்லாம் எங்க மாவட்டத்துக்கு தேவையில்லாத யாராச்சும் இந்த மாதிரி சுத்தினாலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான நடவடிக்கை எடுத்துரும். அது சடனா ஆனா இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் முதல்ல செக் பண்ணோம். இவங்க டீம்ல யாராவது இருக்காங்களான்னு. இவருக்கு இருப்பாரு. ஏன்னா என்னையோ ஒரு நாள் ஏதாவது மாற்றினதுக்கு அவங்க ரொம்ப இல்ல நம்ம டீம் எல்லாம் பார்த்தோன்னே என் கல்லூரில் வந்து ரொம்ப இதுவா என்ன இருக்குது, யாரு ஆரம்பத்துல இருந்து தளபதிக்கு உழைச்சனோ அவங்க மட்டும்தான் இப்ப. இன்னொன்னு அவங்களுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு வந்து யாரு பேக்ரவுண்ட் செக் பண்ணாது யாரும் கிட்டே சேர்க்க மாட்டாங்க. ஆனா இன்னொன்னு ப்ரோ, இப்ப கட்சி ஆரம்பிக்கும் போதே உங்களை ஸ்லீப்பர் செல் மாதிரி அவங்க சத்தியமா சொல்றேன் இருப்பானுங்க. ஏன் இப்ப கூட எக்ஸ்போஸ் ஆகாம இருப்பானுங்க. இது எலெக்ஷன் டைம்ல அதிகமா எக்ஸ்போஸ் ஆகாம இது எழுதி வச்சுக்கோங்க. எல்லாம் பண்ணாதே நியூஸ் சொல்லிக்கிறேன். இது சோசியல் மீடியா கிட்ட இல்ல ஆஃப்லைன் கூட இருக்கட்டும். கட்சி திட்டம் எல்லாமே கட்சிக்காரன் இல்ல பிடிக்காதவனுக்கு அதான் மேட்ரு. அது எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு சொல்லிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்த ஒரு தங்கை ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, நம்ம கட்சியில அதாவது கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம கிட்ட இருந்துட்டு இப்ப திமுக போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களோட பழைய வீடியோ இருங்கப்பா முனிராஜ், ரொம்ப முந்திரி கொட்ட மாதிரி கொஞ்சம் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்க ஓகேங்களா. இப்ப என்னன்னா அவங்களோட பழைய வீடியோ எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு இது ஒண்ணு என்ன சொல்றது, அங்க அவங்க ஏதோ ஸ்கூல் பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இது உணவோ ஏதோ கொடுக்குறாங்க சம்திங், அது எனக்கு தெரியல ஓகேங்களா. கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா விஜய்ன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க நிர்வாகிகள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தளபதியை வந்து என்ன சொல்றது ரொம்ப இதுவா பாக்குறவங்க, தளபதின்ற வார்த்தையை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க. சோ பொதுவெளியில் பேசும்போது தளபதின்னு பேச மாட்டவா சொல்றாங்க. அதை வந்து எடிட் கூட பண்ணாத பாத்தீங்கன்னா அவங்க போட்டு ஒரு மாதிரி வந்து அவங்க வந்து இது பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே இவங்களை அனுப்புனதுல இருந்தே பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கெட்சா இருக்க மாட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. புரியுதுங்களா. அவங்களை வந்து நம்ம கட்சியில ஜாயின் பண்ண வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள வச்சு ஒரு பெரிய இந்த பூத் கமிட்டி அந்த கருத்தரங்கம் நடந்துச்சு பாத்தீங்களா கோயம்புத்தூர்ல. அதுவே பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க எப்படின்னா எங்கெல்லாம் உள்ளார அலோவ் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அவங்களுக்கு பாவம் அவங்களுக்கு தெரியாத போச்சு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பூத் கமிட்டி உறுப்பினராக இருக்காங்களோ அவங்களை மட்டும்தான் பாத்தீங்கன்னா அது வந்து இது பண்ணுவாங்க அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணலான்னு பார்த்தாங்க. அது எதுவும் எடுபடல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆப்போசிட் அதான் கட்சியில போயிட்டு உட்காந்துட்டு இப்போ ட்வீட்டா போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஆரம்பத்துல ஜாயின் பண்ண இல்லடா சொல்ல வர்றது என்னன்னா இப்ப ஆரம்பத்துல அவங்க ஜாயின் பண்ணது பாத்தீங்கன்னா அதுவே ஒரு என்ன சொல்றது ஒரு கட்சி சொல்லிதான் வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னே தோணுது. சரி இப்ப ரீசெண்டா கூட பாத்துப்பீங்கல்ல இந்த 13ஆம் தேதி விக்னேஷ் ப்ரோ தோணுது கிடையாது, அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் அம்மா அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நான் புதுசாலாம் சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா இல்ல சொல்றேன் அதுதான் உண்மை. நம்ம இருப்பா லாயர் டீம் வந்து இப்போ இது அறிவிச்சிருந்தாங்க பத்தியா. அதுல இருந்து பாத்தீங்கன்னா செட் பசங்க போயிட்டு அங்க போயிட்டு அதாவது ஒரு பையன் வந்து கீழ்ச்சி எல்லாம் போட்டான் பாத்தீங்கன்னா அவன் யாரு அவனோட பேக்ரவுண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். அதான் இந்த ஒரு பத்திரோட என்னடா ஸ்கெட்ச வீட்டு ஏரியா அந்த மாதிரிதான் உண்மையிலே கிடையாது. முன்னாடியே அது சொல்லும் பாத்தீங்கன்னா அழகிய தன் மூலமா முன்னாடியே ஒரு நினைப்போன்ட்டு நம்ம கட்சியில ஏதோ ஒரு நம்ம இல்லடா நானே இப்பதான் அது உண்மையா கூட இருக்கலாம் அலெக்ஸ் ப்ரோ. ஏன்னா இன்ஸ்டால வந்து நிறைய பேர் அந்த பிளே வந்து டேக் பண்ணி இது சரியில்லை இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். நீனா டாபிக் மாத்து. ஆனா இல்ல டாபிக் மாத்தணுமா? சரி நான் உங்களுக்கு பிடிச்ச டாபிக் கேக்குறேன். இந்த என்ன மமிதா பஜ்ஜி போட்டிருக்கிறது இது என்ன உண்மையா பொய்யா? யாரா இருந்தாலும் அப்படிதான். அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பேசி ஒரு நிமிஷம் பண்ணி போட்டுருக்காங்க. தீனா வந்துட்டு விக்னேஷ் சொல்லிட்டு தான் பேசுறேன். அந்த ராயன் வருத்துருவான். நான் உங்ககிட்ட சொல்றேன் உன்னை பேச டிவி சேனல் இல்லடா. டிவி சேனல்ல என்ன விரும்ப நினைச்சிருக்கேன் இப்ப வந்து அதாவது அவங்களுக்கு வேண்டப்பட்ட சேனல்லாம் அதாவது தளபதி வந்து அடுத்து வந்து T70 ஓகேவா. அடுத்த படம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் நடிச்சா அதை வச்சு இல்ல நடிக்க போறன்ற சொல்லி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓட்ட குறைச்சிருவாங்க. பாஸ் இங்க பாத்தீங்கன்னா சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம்ன்றன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு அஜெண்டாவே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது.
இதுக்காகதான் 18 டிசம்பர் கண்ணாடி வந்து திருப்பினா ஆட்டோ திரும்ப அவர் ஸ்டார்ட் நடிப்பார். ஆகுறது என்னென்ன இது? ஏங்க, அவர் தான் நான் நோ சொல்றேன் லுக்கிங் எழுதுங்க. பேக்னு சொல்லிட்டாரு. திரும்பலாம் சரி, வரமாட்டாரு. எனக்கு தோன்றது இல்ல, ஒரு நிமிஷம் இல்ல, திரும்பலாம் எனக்கு சினிமாலாம் தோன்றது வரமாட்டாரு. சொல்றேன். நம்மளே ஒரு பெரிய ஆக்டர், ஒரு ஹீரோவா இருந்தாலும் இப்ப ஒரு சொல்றேன், இப்ப யாராவது ஒன்று ஃபேன்ஸ் ஏதாவது வந்து கேட்டா மூஞ்சில வச்ச மாதிரி பண்ணமாட்டேன் முடியாது அப்படின்னு என்ன சொல்ல முடியும்? பார்க்கலாம், இது பண்ணலாம். அல்ல இது எப்படின்னா சொந்தக்காரன் அட்வைஸ் பண்ணுவான் ஃபங்க்ஷனுக்கு வான்னு, நீ என்ன பண்ணுவ? மூஞ்சி வச்ச மாதிரி அதெல்லாம் அப்படியே போடலாம் சொல்லுவேன். பாக்கலங்க, ஓகேங்க, ஓகே அப்படின்னு தானே பண்ணுவோம். அதாவது சமாளிக்கிறது தான் புரியுது. யாரா இருந்தாலும் அப்படின்னா அதாவது மனசு நோகாம தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் தளபதியும் இது பண்ணுவார். ஏன் இப்ப ஸ்டேஜ்ல இல்ல, ஸ்டேஜ்ல கூட ஒரு நிமிஷம் இல்ல, அந்த இல்ல, பொண்ணு இல்ல, வந்து ஸ்டேஜ்ல தளபதியோட ஃபேன் கேளு. தெரியுது, ஒரு நிமிஷம் இல்ல, அதுவும் தளபதியோட நீ ஃபேன் கேளு. ஆக்ட்ரஸே போவானா? ஏன் இப்ப ஸ்டேஜ்ல கிஃப்ட் கொடுக்கும்போது கூட பொண்ணு வந்து கேட்டது 2 வருஷத்துக்கு ஒரு டைம் படம் பண்ணுங்க அப்படின்னு. அப்பயும் அவரு தான் என்ன சொன்னாரு, சரிம்மா தான் சிரிச்சு தான் சொன்னாரு. சும்மா தான் சொல்றது தான். இப்போ உதயநிதியோட தான் சொன்னாரு, நகையை எடுத்துன்னு போய் எல்லாரும் வைங்க, நாங்க மீட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடமானம் வைக்க வச்சாரு. செஞ்சாரா? அவர் சும்மா சொல்றதான். சூப்பர் சூப்பர், நல்ல பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க. இல்ல இல்ல, இப்ப முதல்வர் இருக்கிறது சொல்லியிருக்காருல்ல, இல்ல இல்ல, என் குடும்பத்துல இருந்து யாரும் ஆமா இல்ல, அதான் அவரு என்ன அது இல்ல ப்ரோ, அவரு எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் சொல்லிருப்பாருன்னா, ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு, இன்னும் என் காதுல ஒலிக்குது. என்னன்னா, அரசியல் குடும்பத்துல இருந்தா நாங்க அரசியல்வாதி ஆகணுமா? எப்பேற்பட்ட வழிகள், என்ன ஒரு அழகு. அந்த ஜேஜஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒலிக்குது. கூட இதேதான் ஸ்டாலின் அவரும் சொல்லியிருப்பாரு, எங்க குடும்பத்துல எங்க குடும்பத்துல இனி யாரும் இனி அரசியல் வர மாட்டாங்க. இல்ல அது அவங்க கதை வேற. இப்ப இல்ல அவங்களும் நம்ம சொல்லி ஒரு வருஷம் கூட காயல தெரியுமா? ஒரு வருஷம் கூட ஆகல. முனிராஜ் இருக்காரா? முனிராஜ் கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? முனிராஜ் பேர் நல்லா இருக்கு ப்ரோ. அது இதுரா பேர் மகாமுனி படத்துல வர 2 ஆரியால ஒரு தெரியும் முடி பேரே சாமி பேர் தான். அதை வச்சுதான் நீங்க எங்க ஷேவிங் பண்ண யார் லாரன்ஸ் அவன் தான் பிடிச்சாங்கன்னு கேட்டா. இல்ல, நம்ம நண்பர்கள் கிட்ட ஒண்ணு சொல்லிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த புதிய தலைமுறை எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் வந்து என்ன சொல்ற, கத்தியை வச்சு சுத்துறவன் கட்சிக்காரன் கிடையாது, அவன் வெளியாளரை இது பண்ணுவான். புரியுதுங்களா? அந்த மாதிரி நியூஸ் சேனல் கட் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா உங்களால எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட ஹேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்தியை வச்சு சுத்துறத எந்த அளவுக்கு அவனால ஸ்ப்ரெட் பண்ண முடியும் பண்ணிட்டானுங்க. அத மறுப்ப நம்ம தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம், இதுல பேர் என்னது ஃபேஸ்புக் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம், இன்ஸ்டால இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்டா பர்சனல் ஓட்டுருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு வேலை வேற ஏதாவது இது வச்சிருந்தீங்கன்னா ஸோ எந்தெந்த இடத்துல வந்து அதை ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த மீடியா சேனல்ல எதுவுமே உதவல, நமக்கு நாம தான். நம்ம இன்னைக்கு தோலை உடிச்சு தொங்க விட்டாச்சு விக்னேஷ் ப்ரோ. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? டிவிக்கு ஐடியில நம்ம ட்ரெண்டிங் இருக்கு, ட்ரெண்டிங். அதுதான் சொல்றேன். இல்லைங்க, இங்க வந்து ட்விட்டருங்கிறது வேற. ஓகேங்களா? இது இல்லாத பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல தான் அடித்தட்டு மக்கள் இருப்பாங்க. என்ன மாதிரி பாத்தீங்கன்னா சாமானிய மக்கள்லாம் அங்கதான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இது ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதுதான். இருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதுதான். சொல்லுதி, நான் ஏதோ சொல்லுவாங்க. இல்ல அதான் தோலை வச்சு தொங்க விட்டாச்சு. என்னடா அதுதான் போயிட்டு வேற ஏதாவது குப்பை எடுத்துட்டு வாங்கடா. இல்ல இந்த மாதிரி குப்பை ஏதாவது தேவையில்லாத குப்பையை கிளறி எடுத்துட்டு வந்து அதை வச்சு விளம்பரம் பண்ற விளம்பர மாடல் அரசு தானே நடந்துகிட்டு இருக்கு. அதனால அப்படித்தான் போகும் வரும். சொல்லி சொல்லி நமக்கு வாய் வெளியுது. இதுக்கப்புறம் எனக்கும் புரியல. ஒருத்தவன் இன்னைக்கு ஒருத்தவன் கேக்குறான் என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு இல்ல ஒரு நிமிஷம் நான் அந்த ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் மறந்துடுவேன். ஒருத்தவன் கேக்குறான், எனக்கு அழைப்புதல் வைக்கல, அதனால நான் தளபதி விஜயோட இதுக்கு போகல அப்படின்ட்டு. ஏண்டா தளபதி விஜயோட பர்த்டேன்னு அவரோட தொண்டனா இருந்தா அழைப்புதலே தேவையில்லையடா, நீயே போயிருக்கலாமேடா. உனக்கு அழைப்புதல் வேற வைக்கணுமா? அழைப்புதல் வைக்கலன்னு இல்ல, அந்த மாதிரிலாம் வைக்காதெல்லாம் விட மாட்டாங்க. ஓகேவா? ஒரு வேலை தவறுதலா பாத்தீங்கன்னா அதுக்கான டைம் செட் ஆகாதான் இருந்திருக்கலாம். புரியுது? அந்த அளவுக்கு எல்லாம் வைக்காதவங்க எல்லாம் யாரும் கிடையாது. நீ அப்பெல்லாம் நான் தளபதி தொண்டனா சொல்றேன் விக்னேஷ் ப்ரோ. எனக்கெல்லாம் அழைப்புதல் தேவை கிடையாது. அது ஓகேடா டேய், அது ஓகேடா. வைக்கலன்னாலும் வர்றது வந்து உன்னோட ஒரு இது இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது மறந்துருக்கலாம். இது பண்ணி நம்ம தானே நம்மள அனுசரிச்சு போகணும், நம்ம தானே நம்மள தோழர்களை விட்டு கூட கட்சியை விட்டு கொடுத்துட்டான் பாருங்க. அந்த இடத்துல அவன் தளபதி தொண்டன் இல்ல. அதுதான் சொல்றேன்.
நம்ம தான் பாத்தீங்கன்னா அது ஒரு இது பண்ணி என்ன சொல்றது அது அந்த இடத்துல. சரி ஓகே பாஸ் நீங்க சொல்லுங்க பாஸ். எங்கெங்கயோ கூட்டு நீங்க பேசுங்க பாஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உதயநிதி அவருடைய சொந்த தொகுதிக்கு போய்கிறாரு. ஏற்கனவே அவர் டாடி வந்தாருன்னு மதுரையில அந்த இது கட்டின மாதிரி சொந்த தைரியத்தை குடிசையை மறைச்சிட்டு சரி இதுதான் பண்ணானு பிஜேபி மாடல் ஆச்சு. அந்த வண்டி போதுங்க 4 ஆள் கேரியர் பேக் ரப்போ பூ கொடுத்துட்டு வயசான அம்மாக்கள 2 பக்கம் ரோட்ல நீங்க பூ விட்டுறானுங்க தற்கொலைங்க. நான் என்ன கேக்குறேன், உனக்கு உனக்கு உதயநிதி வர வைக்கலாம் கட்சிக்காரன் நீ இறங்கி ஆனா பம்பா வயசான பொம்மனையில அவங்க வீட்டு திரையை போட்டு கட்டி அவங்கள ரோட்ல நிக்க வச்சு பூத்து அந்த பூ போறது பாருங்க. நான் அவ்வளவு பண்ணிருப்பேன். அந்த வண்டி ஃபுல்லா போட்டு எங்கேயாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது அப்படியே தானா நடந்த மாதிரி உங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப அப்படியே இந்த மன்னருங்கெல்லாம் போனா பண்ணுவாங்க இல்லையா, என்னவோ உதயநிதி தமிழ்நாட்டு ஆக சிறந்த ஒரு இது பண்ணு நீட் தேர்வு ரத்து பண்றோம் பொய்ய சொல்லி ஆட்சிக்கு பதவி உக்காந்துக்கிட்டு இப்படி என்ன சொல்றது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் எல்லாம் அப்படி எல்லாம் வராங்க இல்லையா பப்ளிக்ல. இவங்க எல்லாம் உடம்பு கூசாதுங்களா? நிஜமா கேக்குறேன் நான். நம்ம தப்பா ஒரு கருத்தை வச்சுட்டாலே ஐயோ இந்த கருத்து தப்பா சொல்லிட்டுமே நம்ம எல்லாம் படம் போட்டுக்கோம் இந்த சோசியல் மீடியாவிலே. நாளைக்கு தப்பா ஒரு கண்டென்ட் சொல்லிட்டேன் எதிர்கட்சியை பத்தி தான் நடக்காத விஷயத்த சொல்லிட்டோம்னாலே நமக்குள்ள பேச முடியல, சொல்லக்கூடாதப்ப பார்த்து போட்டுப்போம் நம்மளாம். ஆனா இவங்களுக்கு எந்த கூச்ச நாச்செல்லாம் பப்ளிக்ல வராங்க பாத்தீங்களா. இன்னவோ ஒரு அப்படியே இது பண்ணி கிழிச்சிட்ட மாதிரி அப்படியே ஒரு மலர்லாம் தூவ இன்னும் அப்பாவும் பையனும் எந்த மாதிரியான மனநிலை இருக்கிறாங்க பாருங்க. மலர் தூவி வர இதுலாம் அததான் ஈவென்ட் கம்பெனி நத்தினுக்குறாங்க போல. என்ன எனக்கு புரியல. கிழிச்சிட்டீங்க உங்க சொந்த தொகுதிக்கு போறீங்க சிம்பிளாவே போலாமே. ஆடல் பாடல் கொண்டாட்டம் யாரையும் நாங்க போனா விஜய் மாதிரி போனோம். அவர் மாதிரி போனா அதுக்கு ப்ரோ இதுவும் அதுவும் ஒன்னா ப்ரோ. அதுக்கு நீ மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கணும். அதுவும் சொந்த காசுல செஞ்சிருக்கணும். அப்பதான் நல்லது செய்யறது இருக்கட்டும், மனுஷனா இருக்கணும். இல்ல இது எப்படின்னா மனிதா இருக்கணும். உனக்கு கொஞ்சமா தாடி வளர்த்தவங்களாம் ராக்கி பாய் ஆக முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் தாடி வளர்க்கறது ஒரு ஆசை இல்லையா, அந்த மாதிரி எனக்கு சரி விடு ப்ரோ கொஞ்ச நாள் வளர்த்துக்கிட்டோம். கொஞ்சமாவது மனிதம்ங்கிறது இருந்தா தான் அந்த இது மக்கள் உனக்கிட்ட வருவாங்க. நீ வரும்போதே மன்னர் மனப்பான்மையில வந்தா அதாவது சிஎம்மாவது அதிசயமா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஏரியாவுக்கு ஏதோ வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்றாங்க அவனுக்கு கட்சிக்காரன் சொந்த தொகுதிக்கு தான். சார் ஒரு டவுட் இல்ல 4 வருஷம் எங்க சார் போனீங்க? 6 மாசம் இது எலெக்ஷன் 6 மாசம் 7 மாசம் தான் இது 8 மாசம் அது வந்துடும். அதான் 8 மாசத்துல அட்லீஸ்ட் நம்ம சைடுல ஒரு பேக் நியூஸ் கிரியேட் ஒண்ணும் இல்ல. இவரு விஜய் கடலூருக்கு போறாருன்னு சொல்லிட்டு விக்னேஷ் ப்ரோ பார்க்க போறாருன்னு ஒரு நியூஸ் பேக் நியூஸ் போட்டு கூட ஸ்டாலின் நாளைக்கே நிற்பாரு நான் வர கடலூர். பூமர் ப்ரோ அததான் ப்ரோ எதிர்பார்க்கறாங்க. அடுத்து நம்ம எங்க போக போறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியணும். விக்னேஷ் ப்ரோ தெருவில் விக்னேஷ் ப்ரோ வீட்டு பக்கத்துல உதயநிதி போறாருன்னு கார் வாசலே போதுன்னு இருப்போம். விக்னேஷ் ப்ரோ பாப்பாரு எப்படி சார் இந்த பார்க்கிங் பத்தல லுங்கி யார் இந்த எம்எஸ் பாஸ்கர் முறைச்சுக்கின்னு இல்ல இல்ல நான் அதுக்கு முன்னாடி அவங்க திரையை போட்டு கட்டுவாங்க. கோபாலுக்கு ஆண்டவர் என்ன இல்ல வீடெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி திரையை போட்டு கட்டுவாங்க. இல்ல சொல்ல முடியாது. இல்ல பாஸ் வீட்டுல ஒரு கொடி வச்சிருந்தா வீட்டு கேட்ல வச்சிருக்கா டிவிக்கே கொடி வச்சிருந்தா இன்னைக்கு ஒரு பிக்சர் வைரல் ஆச்சு பாரு. எங்கன்னு தெரியல ஸ்டாலின் போட்டாரு. நானும் தான் போட்டேன் அந்த பானுக்கு பானம் இல்ல நேரம் போயிடுச்சுதான் யாங்கடா சார் நான் காட்டுறேன் பேரு பட்டேன்னு தியேட்டர்ல ராயப்பன் ட்ரோல்ஸ்ல கூட படம் அது டாக் பாத்தீங்களா? அதே டாக் பாத்தீங்களா? தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும். இல்ல தமிழ்நாட்டுல யாரும் தியேட்டருக்கு ஜனநாயகம் கட்சி கொடுத்துன்னு போக கூடாதுன்றது ஒரு ரூல் ஒரு இது மாதிரி. நாங்க போறது ஆந்திரா. அதான் விக்னேஷ் ஒரு கொடியத்துக்கு பார்த்து போறது. அதான் இந்த ஒரு கார் இருக்கு தெரியுமா, ஒரு 10 கார் மேல மதுரையில கர்நாடகா போனோம் அவங்களே அந்த கொடி கொடுத்துருவாங்க. வித்தியாசம் இல்ல அது இருக்கட்டும். இல்ல அவங்க கையிலேயே கொடுத்துடலாம். அவங்களே பார்த்து நம்ம கூட கொடி எடுத்து வருவாங்க.
இல்ல ப்ரோ ஃபர்ஸ்ட் இல்ல இப்ப விக்னேஷ் ப்ரோ கார் இல்ல ரேவந்த் கார் ஓட்டா விக்னேஷ் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சீட்ல பாதல வரல நிறுத்து செக் பண்ணும்போது விக்னேஷ் ப்ரோ தான் கூட ஏய் தமிழ் பேசு கண்டா கண்டி ஒன்லி இவரு ஏய் யார்கிட்ட என்ன கேட்கிற வெளியூர்ல கர்நாடகால இல்ல ப்ரோ ஆந்திரா தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு 8 நேரம் பிளான் பண்ணிருப்பான். ஓ கொடியே தேட்டர்ல ஏற்றக்கூடாது, பொய்யால நான் படத்துல வைக்கிறேன்டா கொடியை, நீ என்ன பண்ற பாக்கலாம்டா. ஆனா ஒரு டவுட் இல்ல இல்ல அது டைட்டில் கார்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார்டு போடுவாங்களா? நான் போகும்போது இந்த மாதிரி ஸ்டாலின் கார்டு எல்லாம் பாக்கவே இல்லையே. போடுவாங்க ப்ரோ, எல்லா போடுவாங்க அவங்க பொங்கலா பேசி. இல்லையே இல்லையே நான் போகும்போது போடலையே. அரசு விளம்பரம் நடக்கும். இல்ல 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 மாத்தெல்லாம் போடல. ஆமாண்டா ஆமா நான் சச்சின் ரிலீஸ் போகும்போது போட்டான். நான் அப்போ நானும் கத்துறோம் அது என்ன கத்துறோம் நீங்க சொல்ல முடியாது. முருகன் மாநாடுல அலெக்ஸ் ப்ரோ முருகன் மாநாடுல பாயிண்ட் வரட்டும்னு ஒரு 3 பேர் இருந்தாங்களே பாத்தீங்களா? அவனா இன்னைக்கு இன்னொரு ப்ரோ விக்னேஷ் ப்ரோ சேகர் பாபு இன்னைக்கு இன்னும் திரும்ப காண்டா ஏதோ பேசியிருந்தது. எனக்கு என்னன்னா இல்ல அவரு அடுத்த ஆட்சியில அவங்க எல்லாம் என்ன சொல்ற தோத்துட்டு அவங்க எல்லாம் பாவம். போன ஆட்சி வரைக்கும் பாத்தீங்கன்னா சேகர் பாபுன்னு யாராச்சும் தெரியுமா? பசங்களுக்கு இதே கேட்டா கூட தெரியுமா? யாருக்கு தெரியும்? இந்த ஆட்சியிலே அவர் எப்படி ஃபேமஸ் ஆன? தளபதி பத்தி பேசுதானே பொதுமக்கள் கிட்டயே. அவரோட ஏரியால ஓப்பனா சொல்றேன் அவரு அந்த என்ன சொல்றாரு, அந்த ஏரியால வந்து பெருவாரியான வாக்குகள் பெற்றுக்கலாம். அந்த ஏரியால பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டு அளவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை பேருக்கு எத்தனை மினிஸ்டரோட பேரு தெரியும்? ஓகேவா? அவரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தளபதி யூஸ் பண்ணி ஒரு இது ஃபேமஸ் ஆகிக்கிறாங்க. அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்க கட்சிக்கும் ஒரு விசுவாசம். ஒரு அமைச்சருக்கே தளபதியை தான் யூஸ் பண்ணி ஃபேமஸ் ஆகணும்னா அப்புறம் என்ன? உண்மைதான். ஓப்பனா கேக்குறேன். இல்ல நான் ஓப்பனாவே கேக்குறேன். நீ சாலை ஓரத்திலே பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கவங்கிட்டே போயிட்டு நீ இருக்கிற மினிஸ்டர் ஓகேவா, அவங்க இருக்கிற அந்த என்ன சொல்றது, அவங்க டிஸ்ட்ரிக்டோட மினிஸ்டர் கேட்டாலே அவங்களுக்கு வந்து தெரியறது வந்து ரொம்ப கஷ்டம். கூகுள் அடிச்சு தான் சொல்லுவாங்க. இதான் நிதர்சனமான உண்மை. அவன் போற அந்த காலகட்டத்துல இதுல இருக்கிற டெய்லி இருக்கிற ஒரு ஒர்க்ல அலெக்ஸ் ப்ரோ அந்த ப்ளூ கலர்ல ஒரு வாட்டர் ஒன்னு ரெடி பண்ணாங்க, ஒரு அட்டென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு விஜய் பத்தி பேசுறா, தளபதி பத்தி அலெக்ஸ் ப்ரோ அந்த இதுல புதுசா வந்து ஏதோ வாட்டர் ஒன்னு ரெடி பண்ணாங்க தெரியுமா? ஆட்டோமேட்டிக் தானியங்கின்னு சொல்லிட்டு அது ஒர்க்கா இல்லையாமே? இல்ல அதுல ஒருத்தன் போய் இப்ப டேப்லெட் பட்டன் நான் பார்த்தா ஸ்ட்ரைட் அடிக்குது. வரவே இல்லை தண்ணி தெரியுமா? வரவே இல்லை. அலெக்ஸ் இன்ஸ்டால ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன்டா. அது வந்து அவருக்கு போய் தேவை வச்சுட்டு போறாரு, தண்ணி வரல. ஓகேவா? அதுக்கு வந்து சீரியஸா சொல்றேன், அதை டவுன்லோட் பண்ணு உனக்கு ஷேர் பண்ணு பார்த்தா அதுல ஸ்க்ரோல் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ இதுவே இல்ல நம்ம தண்ணி வரலன்னு உடனே அது வந்து என்ன அந்த மியூசியம் இருக்கு காமெடி தான். சாரி அது பேர் என்னது, நட்பே துணையா ஸ்டேட் மேட்ச்ல தென்னை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பீச்சுக்கு போறானுங்க. இல்லடா சவுண்ட் கேக்குது, அந்த இது மியூசிக் கேக்குது. பார்த்தா ஆத்தூர்ல கவுன்சிலர் மீட்டிங்ல வந்து தண்ணி பாட்டில வச்சு அடிச்சுருக்காங்க. எவன் கிரியேட்டிவ் பண்ணான்னு தண்ணி பாட்டில அடிச்சு, இங்க தண்ணி வரலன்னா அங்க தண்ணி பாட்டில அடிச்சு. நாங்க பாலம் கட்டி அதை கடவுளுக்கு விட்டுறோம். நீங்க பாலம் சாமி விடுவீங்க, புரியுதா? நாங்க அதே சாமி. அது இல்லடா, தண்ணி கேன வச்சு இவர் வச்சாரு பத்தியா அந்த தண்ணி வரும்னு சொல்லிட்டு அந்த இது மிஷினு. அதே நாள்ல வந்து ஆத்தூர்ல வந்து திமுக காரன் காங்கிரஸ்காரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு கவுன்சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மீட்டிங், அதுல வந்து ஆளாளுக்கு ஆப்போசிட்ல வந்து தண்ணி பாட்டில தூக்கி அடிச்சுன்னு கிடந்தானு பாத்தி. அது மீட் அது இது பாத்துருவா, அது டிவி எல்லாம் இல்ல நல்ல வேலை சண்டை அங்க நடந்தது. ஒரு தடவை பீர் பாட்டில் வச்சானுங்களே, அங்க சண்டை நடக்கல. இல்ல தண்ணி பிச்சின்னு அடிக்குதுன்னு சொல்லிங்கல்ல, திராவிட மாடல்ல ஒரு விஷயம் இருக்கு. ஜப்பான் டெக்னிக். நீங்க பாட்டில் எடுத்துன்னு போய் தண்ணி குடிக்க தேவையில்ல, நீங்க போய் நின்று வாயை திறந்தாலே அப்படியே குடிச்சிட்டு போலாம். குளிக்கணுமா அங்கேயே சோப் போட்டு இந்த கந்தசாமியில ஒடியோல குளிப்பாங்க, என்ன ஒரு மனுஷனை போட்டு குளிப்பாட்டிக்கிட்டு அது மாதிரி குளிச்சுட்டு கூட போலாம். விஜய் தப்பான ஆன்சர் சொன்னா மைக்ல இருந்து தண்ணி அடிக்கும் போது அந்த மாதிரி புது சிஸ்டம் போல ஏதோ காசு போட்டு இது பண்ண மாதிரி இப்போ ஸ்ட்ரைட்டா மூஞ்சி. இன்னும் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர், அதான் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பக்கத்துல விக்னேஸ்வர காலைல சட்டை வெட்டி அயன் பண்ணிட்டு நல்லா கூலா போயிருப்பேன்.
என்ன தாய்மார் சரி விட்டு தான் நம்ம இது தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு அமுத்திட்டு போயிட்டாதான் ஒரே இது. பிரேமல உள்ள இது இப்படி ஒன்று இருக்கும் ப்ரோ. அதாவது ஒர்க் ஆகலைன்னா எட்டு ஒதுக்கணும், புரியுதா? இது ஸ்ட்ரிக்டா இது பண்ணலாம். ஆனா இங்க அது ஒர்க், அது ஸ்ட்ரக் ஆகிற விஷயம். இங்கதான் ஒர்க்கே ஆகலையே. தண்ணி இருந்தா தானே வந்து கேள்வி கேட்பீங்க, தண்ணியே இருக்கு. இன்னொன்னு அப்படி வச்சிருக்காங்களே, பக்கத்துல டம்ளர் ஏதாவது வச்சாங்க இல்ல வெறும் வாட்டர் பாட்டில் இருந்தா மட்டும்? சார வாட்டர் பாட்டில் வாங்குங்க. ஒரு அதுக்குல்லடா ஒரு செயின் போட்டாச்சும் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு டம்ளர் ஏதாவது வச்சாங்கடா. ஒரு நிமிஷம் இல்ல என்ன தோணுதுன்னா, ஒரு நல்ல கேள்விங்க, யோசிச்சு பாத்தீங்களா? அதாவது தண்ணி குடிக்க போற, எதுல குடிக்கிறதுல போய் பாட்டில் வாங்கணும், அதுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அதுதான் இல்லைங்க விக்னேஷ், லாஸ்ட் டைம் என்ன பண்ணாரு சிஎம், அந்த உணவை செக் பண்றதுக்கு போயிட்டு அந்த சோத்தை கரண்டில தூக்கி எடுத்து வலிச்சு வாயில் இன்னைக்கு அந்த கரண்டி தூக்கி அப்படியே அந்த சாத்துல போட்டு வந்துருவாரு. அது மாதிரி இந்த டம்ளர் அப்படியே கப்பிக்கிட்டு அதெல்லாம் குடிச்சிட்டு வரோம் பையன். பரவாயில்ல, மனுஷன் ஆனந்தம் சார். யாராவது சொல்லியிருப்பாங்க முன்னாடி, கண்ட்ரி ஆயிடும் சார், கொஞ்சம் பாத்து குடிங்க. இல்ல தண்ணீர் பந்தல்லே சொல்லுங்க. இல்ல திமுக தண்ணீர் பந்தல்லே பாத்தீங்கன்னா பானையில மண்ணுதான் கிடந்துச்சு. அது வீடியோலாம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. கொஞ்சம் அனுபவம் இருக்க மாநாடு எல்லாம் வைப்பாங்க. மாநாடு வச்சுட்டு போகும்போது இந்த சேர் இதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த பயத்துலதான் சரி பொட்டியோட தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா போச்சுங்கிறதுக்காக டம்ளர் வைக்கல. டம்ளர் வச்சாங்களும் லாட்டியை போட்டுருவாங்க ப்ரோ. எலெக்ஷன் கிட்ட அந்த மிஷின் எடுத்தாலும் முதல்ல பாரு. தண்ணீர் பந்தல் தான் பானையில மண்ணுக்குதுன்னு பார்த்தா இங்க மிஷின்லயே தண்ணி இல்ல. இதுதான்டா திராவிட மாடல் ஆட்சி. அடுத்த 2.5 மண்ணை கொட்டாத போயிட்டாங்க. இல்ல அத்து மிஷினே இருக்கு, அத்து மிஷினே இருக்காது. உங்க ஏரியால கூட மிஷினே இருக்கு, ஏன் நீங்களே இருக்க மாட்டீங்க? இருக்காதான் அந்த மாதிரிதான். இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த பிரகாஷ்ராஜ் வரும் தெரியுமா வீடு, இல்ல ஒரு நிமிஷம் வீடு இல்ல பிரகாஷ்ராஜ் வீடு எழுதி கொடுக்க வரும் பாரு, விக்னேஷ் வீடு வருவாங்க. டிஎம்கேல வணக்கம் தம்பி, திமுக தம்பி வந்துட்டு யாரு தாவைக்கவா யாராவது வருவாங்க சார் வீட்டுக்கு எழுதி கொடுக்கணும் கேட்டு மாட்டுவாங்க. யாரு வருவாங்கடா? என்ன தெரியுமா பண்ணணும், நம்ம வீட்டுல எல்லாம் அட்லீஸ்ட் வாகை மலரு இல்லைன்னா கொடியை டிசைன் பண்ணி வச்சிடணும். அப்பதான் வீட்டு பக்கம் வரமாட்டாங்க, இல்லைன்னா கண்டிப்பா வருவாங்க. எனக்கு என்னன்னா இப்ப நான் வந்துச்சு திடீர்னு போய் எங்க பார்த்து தண்ணீர் இதெல்லாம் தண்ணி குடிச்சு பார்க்கலாம், தண்ணீர் வரலாம் பண்ணாலும் பண்ணுவோம் குடிநீருக்காக. இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. இப்ப ஏதோ ஒரு ஏசி பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எத்தனை பேர் அதான ப்ரோ பண்றாங்க, வேற என்ன ப்ரோ பண்றாங்க? ஆட்சிக்கு வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு 1.5 வருஷம் பரபரப்பான திட்டங்கள் பண்ண எல்லா கவர்மெண்ட்டும் என்னன்னா ஆட்சி முடிய போது வீட்டுக்கு போகும்போது பரபரப்பா பண்றது ஒண்ணுத்துக்கு ஒரு திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கோடை குடிநீர் எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டிலே வந்து ரொம்ப ட்ரோல் ஆகிற முதலமைச்சர் இவர் தான் நினைக்கிறேன். திருக்குறளை தப்பாலாம் சொல்ல முடியுமா? இவர் சொல்லுவாரியா, அதுவும் தமிழ் திருக்குறளை. மோடி கூட ஏதோ பேசுறது, அதான் மோடியே ஓரளவு கரெக்டா சொல்றாருப்பா. ஆனா மோடி ஒரு விஷயத்துல உலகத்துல பழமையான மொழியதான் தமிழ்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யாரு? மோடி சொல்லிட்டு போறான். ஆனா கீழே இது கொடுக்கல, இது பண்ண விட்டாங்களே. அதெல்லாம் என்ன பண்றது? ஆர்எஸ்எஸ் கூட இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் கூட இருக்காங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல. எனக்கு அதான் இல்ல ப்ரோ, அதாவது எம்என்எம் கட்சிக்காரன் போட்டா பிரைம் மினிஸ்டர் அடிக்கணும் அந்த மாதிரி தான் இருந்தது. அதான் தமிழ்ல வந்து உலகத்துல ஏதாவது பழைய மொழின்னு சொல்லும் போது எலெக்ஷன் வரைக்கும் சொல்லுவானுங்க, அதுக்கப்புறம் அமித்ஷா போயிட்டு விடுப்பாரு. இங்கிலீஷ்ல பேசுறது அவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து மொழி பிரச்சனை யாரு போய் பேசுறதுன்னா முதல்ல கமலஹாசன், ஓகேவா? அது எதுக்காக தெரியுமா பேசுனேன்? தக் லைஃப்ன்ற படத்துக்காக கேட்டு, தக் லைஃப்ன்ற படத்துக்காக கர்நாடகால
ஆமா அந்த படம் ஓடிச்சா ஃபர்ஸ்ட் தக் லைஃப்க்கு என்னடா தமிழ் செம்மையா அலெக்ஸா? வச்சு ப்ரோ. எனக்கு தெரியல, யாராச்சும் மீனிங் இருந்தா சொல்லுங்க. மீனிங் தெரிஞ்சா சொல்லுங்க. தக் லைஃப்க்கு மீனிங் ஐயோ ஒரு எனக்கு ஒரு தெரியல, நானும் அந்த படமே கேவலமான பார்க்கல. லைஃப். இல்ல கேவலமான லைஃபா? ஓடிடில வந்துச்சா ப்ரோ பயங்கரமான படம் பார்க்கறதுக்கு? காசு கட்டாய் கட்டாய் கேக்குது. கட்டாய் கட்டாய் கேக்குது. யார்தோ காத்து அடிக்குது, யாரு? தீனா அந்த மைக் மியூட் நான் பண்ணுங்க. த்ரிஷாவுக்காக போய் பார்த்தேன், வேற எதுக்காகவும் இந்த படத்தை பாக்குறேன். அது வேற வழி இல்ல, த்ரிஷாவுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தேன். வச்சிருக்கேன், கொஞ்சம் மியூட் பண்றா. புரியல, கேக்குதா? கேக்குதா? சொல்லுங்க. அதான் உச்ச நீதிமன்றத்துல வந்து செஞ்சுட்டு செஞ்சாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாரு, மனு தாக்கல் பண்ணி இந்த மாதிரி சென்சார் ஆயிடுச்சு, படம் ரிலீஸ் பண்ணோம் கர்நாடகால, இல்லைன்னா எனக்கு 30 கோடி ரூபாய் நஷ்டம் வாங்கன்னு உடனே உச்ச நீதிமன்றம் கர்நாடகா கொஸ்டின் செய்யுது. இந்த மாதிரி எல்லாம் சென்சார் ஆன படத்துக்கு எப்படி நீங்க தடை விதிக்க முடியும்? உயர்நீதிமன்றத்தை கண்டிச்சாங்க. அது வரக்கூடிய விஷயம். படத்தை ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு கவர்மெண்ட் ஒத்துக்கிச்சு ஹெல்ப் பண்றேன்னு. ஒருத்தன் பயங்கர மீம் போட்டிருந்தான், என்னடா மன்னிப்பு கேட்க சார் நீங்க இருங்கடா அந்த படத்தை ரிலீஸ் பண்றேன், இதை விட பெரிய தண்டனை உங்களுக்கு வேற எதுவுமே கொடுக்க முடியாது. இந்தியன் டூ சாத்தா அந்த லாங்கர் கெட்டப் இருக்குல்ல, அதை போட்டு லேப்டாப்ல கட்டு, இதை விட மிகப்பெரிய தண்டனை இது கொடுக்க முடியாது சாத்தா. பயங்கரமா நம்மள போட்டு பொழந்தது பார்த்தாம அங்க பொழகன்னு இறங்கிட்டாரு விண்வெளி நாயங்க. என்ன கதியாவானுங்களோ பாவத்து. பேசாம மன்னிப்பே கேட்க வேணான்னு அந்த அபிராமி தோத்தையினே போய் ப்ரப்போஸ் பண்ணுவாரு இருப்பாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முரட்டு கண்டுட்டு என்ன சொல்ற, எனக்கு எது தரமா பிடிச்சது, அபிராமி வந்து கேட்கும், எதுக்கடா அந்த மானங்கிட்ட போல பண்ற மாதிரி கேட்கும், போராட்டி இல்ல அந்த மாதிரி கேட்கும். அதுக்கு வந்துட்டு அவர் ஒண்ணு சொல்லுவாரு, சில பேர் பிபி இருக்கும், அதான் ஏதாவது சுகர் இருக்கும், ஏன் சில பேர் முதுகு வலி கூட இருக்கும் தெரியும், அதான் அந்த மாதிரி இதுவும் ஒரு வலின்னு இதுவும் ஒரு வியாதின்ற மாதிரி பண்ணான். இதான் எல்லாருக்கும் அது எனக்கு ப்ரோ என்ன கேட்டா இல்ல சொல்லு, இதுவும் ஒரு பசிதானப்பான்ற மாதிரி. அதான் இல்ல உண்மை அப்படிதான் சொல்லுவாப்புல. சத்தியமா உண்மையில டைலாக் அப்படிதான். ஆனா நான் கேக்குறதுன்னா இந்த டைலாக் என்ன விஜய் வச்சு ஃபெமினிஸ்ட், டாக்டர், பொலிட்டிஷியனு, அப்புறம் இந்த எக்கேடா தான் இந்த சந்த முனையில இருக்கிற கிளவிங்க எல்லாம் வந்து தெரியுமா, எல்லாம் வந்து நீங்க ஃபெமினிஸ்ட் என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? விஜய் ஒண்ணு விண்வெளி நாயகன் இல்ல, அத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருந்தா முதல்ல கொடுமை தெரியுமா, ஹிட்ரி படம் மட்டும் ஏ சர்டிபிகேட் படம், புரியுதா, குழந்தைகள் அலுவலர் தான் மிகுந்த வயலன்ஸ் படம், அப்ப ஏற்பட்ட பத்திலே ஒரு கேட்டவரை